சிறந்த தலைவரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாலை அணிவித்து எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க. ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்விச்சாலையின் கதவினை திறந்து வச்சோம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க. வட இந்தியக்காரன் இந்த தொலைக்காட்சி உரிமையாளர் அவனாவது தமிழ்னாவது போட்டிருக்கான், நியூஸ் தமிழ் ஏதாவது. இது நீங்க இங்க பலமுறை ஆட்சியில் இருந்தாளுங்க, இதாவது தந்தினாவது இருக்குது. ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறான். இரவு பகல் பசி தூக்கம் பார்க்காம ஓடி ஆடி உழைச்சு பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்ன கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம 2026 அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா மேடை இது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம். இத என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். அதிமுகவை மிரட்டி பணிய வச்சு அவங்க கட்சியையும் தமிழ்நாட்டையும் கபலீகரம் செஞ்சிருக்கும் கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக. ஏங்க